السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரிகளே தாய்மார்களே, இன்றைய இந்த மார்க்க வகுப்பிலே முக்கியமான ஒரு 4-5 செய்திகளை சுருக்கமாக உங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் பல மார்க்க சபைகளில் உட்கார்ந்து பல மார்க்க உரைகளை இணைய வழியாகவும் இது போன்ற இடங்களிலும் கேட்டு அவைகளை ஓரளவு படித்தவர்களாகத்தான் பெரும்பாலும் என்ன செய்வீர்கள் இருப்பீர்கள். இந்த இடத்திலே நாம் தெரிந்து கொண்ட விஷயங்களில் சிலது முத்தாய்ப்பான சில செய்திகள் நமது வாழ்க்கையில் நமது அறிவையும் நமது செயல்பாடுகளையும் நமது நன்மைகளையும் கூட்டிக் கொள்வதற்கு நாம் பெரும்பாரியாக கவனம் எடுக்காத ஒரு சில விஷயங்களை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய அதாவது அறிஞர்களுக்கு மத்தியில் அமல்களை பற்றிய அறிவை பற்றிய ஒரு அழகான பார்வை இருந்தது. அதில் மிக முக்கியமான முதல் அம்சம், இந்த இடத்திலே நம்ம ரமதான் வரப்போகிறது, இது ரமதான் என்று மட்டுமல்ல, ரமதான் முக்கியமாக நாம் அமல்களுக்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாதம். மிக பிரதானமாக தசேஹுன் நீயா, ஒரு மனிதன் நீயத்தை சரிப்படுத்தி கொள்ளல் என்பது ஒரு முக்கியமான ஒரு அமல். தான் செய்யக்கூடிய விஷயங்களில் வெளிப்படையாக நாம் இப்போ பெரிய ஒரு கவனம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படி என்றால், இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம கேட்ட உரையிலே நிறைய அமல்கள் நமக்கு என்ன செய்தன சொல்லப்பட்டன. இதை போல் நம்ம நிறைய அமல்கள் இந்த ரமதான் வருகிற நேரத்தில் தராவிஹ் தொழுதலில் இருந்து, நோன்பு வைத்தலில் இருந்து, சஹர் செய்தலிருந்து, இஃப்தார் செய்வதில் இருந்து நிறைய விஷயங்களை நம்ம ஞாபகம் வைத்து கொண்டிருப்போம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி இந்த தஸ்ஹீஹுன் நீயா என்று சொல்லக்கூடிய எண்ணத்தை சரிப்படுத்தி கொள்ளல், எமது அல்லாவுக்கும் எமக்கும் இடையிலான அந்த எண்ணக்கருவை சரிப்படுத்தி கொள்ளல் என்பதில் பெரும்பாலானவர்கள் அதுக்கு ஒரு மாதம் இல்லையே, அதை சரிப்படுத்துறதுக்கு என்ன ஒரு மாதம் இல்லை. எல்லாம் அமல்கள் எண்ணங்களை சரிப்படுத்தி கொள்றதுக்கு மனிதனுடைய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் தான் என்ன செய்கின்றன காரணமாக இருக்கின்றன. ஒரு அறிஞர் சொல்கிறார், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிறைய நோன்புகளாலும் நிறைய தொழுகைகளாலும் நிறைய தர்மங்களாலும் அல்ல இந்த சமுதாயத்திலே மேலோங்கினார். அவரை விட நிறைய தொழுத மக்களை வரலாற்றில் நீங்கள் இமாம்களுடைய வரலாற்றில் என்ன செய்யலாம், நீங்கள் பார்க்கலாம். அவரை விட நிறைய தர்மங்கள் செய்தவரையெல்லாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட எண்ணிக்கையில் கணக்கில் நிறைய தர்மம் செய்தவர்களை பார்க்கலாம். தொழுகை கடமையாக்கப்பட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு 20-30 வருடம் என்ன செய்திருப்பார்கள், தொழுதிருப்பார்கள். 5 வயதிலிருந்தே தொழுகைக்கு பழக்கப்பட்ட மக்களாகத்தான் நம்மள் அதிகமான பேர் என்ன செய்கிறோம் இருக்கிறோம். இப்போ அமல்கள் என்று எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா மக்களை விட்டு அதனால் அவர் சிறப்பு பெறவில்லை. லிஷைஇன் வகர ஃபீ கல்பிஹி, அவரது உள்ளத்திலே பதிந்து விட்டு போன ஆழமாக பதிர்ந்திருக்கக்கூடிய ஒன்றின் காரணமாகத்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மக்கள் எல்லோரை விட என்ன செய்தார், மேலோங்கினார் என்று அவர் சொல்கிறார். முக்கியமான ஒரு வார்த்தை, அவருடைய உள்ளத்தில் இந்த இஸ்லாத்தை பற்றி உள்ள பார்வை, இந்த ஈமானை பற்றி உள்ள பார்வை முழு உலகத்தையுமே அவருக்கு முன்னால் கொண்டு வந்து வைத்தாலும் கூட, முழு உலகமும் கையில் கிடைத்தாலும் கூட இஸ்லாத்திலிருந்து ஒரு சாணியேனும் சறுக்காத, இஸ்லாத்தை விட்டு கொடுக்காத அந்த மனோபாவம், ஆட்சியில் அவர் அமர்த்தப்பட்டாலும் சரி, அவர் எப்படி சாதாரண ஒரு குடிமகனாக இருக்கிற நேரத்தில் அந்த இஸ்லாத்துடைய விஷயங்களில் எப்படி அவர் அதாவது கரெக்டாக இருந்தாரோ அதே நிலையில் அவருடைய உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கின்ற பொழுதும் அதே நிலையில் இருந்தது. அந்த மாற்றங்கள் எதுவுமே என்ன, அவரது குண இயல்புகள் நளினமான ஒரு குண இயல்பாக இருந்தும் மென்மையான ஒரு குண இயல்பாக இருந்தும் ஆட்சிக்கு வந்த பின்னால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுக்க முடியாத முடிவுகளை எல்லாம் என்ன செஞ்சார், அவர் எடுத்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுக்க வைத்தது அவருடைய இயல்புகள் அல்ல, மார்க்கம். சிலருடைய இயல்பின் காரணமாக சில அமல்களை செய்வோம், விட்டு கொடுப்போம், பணிந்து நடந்து கொள்வோம், எல்லாமே நம்ம என்ன செய்வோம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிர்க்கக்கூடிய திராணி அவர்கிட்ட இருக்காது.
அவர்கிட்ட வந்து ஒரு உறுதியான ஒரு தன்மை இருக்காது. அதன் காரணமாக விட்டு கொடுக்கக்கூடியவர்களும் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். அவர்கள் எதிர்க்கக்கூடிய திராணி இல்லாமல் தான் பணிவாக இருக்கிறார்கள், விட்டு கொடுக்கிறார்கள். நீங்கள் எங்கே பார்க்கலாம்னு சொன்னால் மற்ற மதத்துடைய கொள்கைகளோடு அவர் நடந்து கொள்கின்ற நேரத்தில் என்ன செய்யலாம், பார்த்துடலாம், அங்கேயும் விட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பார். ஏன்னா அந்த இயல்புடைய தன்மை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இயல்பின் காரணமாக அப்படி நடக்கலை. அவருடைய இயல்பு நளினம், விட்டு கொடுத்தல், மன்னித்தல். ஆனால் உறுதியாக இருக்க வேண்டிய இடம் உண்டு வந்த நேரத்தில் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் எடுக்க முடியாத முடிவுகளை கூட என்ன செய்தார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்தார்கள். உங்களுக்கு தெரியும், உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படை அனுப்புகிற நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அன்சாரிகள் சார்பாக போய் என்ன செய்கிறார்கள், பேசுகிறார்கள். அப்போ அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் இப்னுல் கத்தாப் கேட்ட கேள்வி என்ன, ஹபில்த இப்னுல் கத்தாப், கத்தாபுடைய மகனை என்ன புத்தி போய் விட்டதா, இஸ்தஅமலஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ தஅமுருனி அன் அன்ஸிஅஹு, அவரை நியமித்தவர் அல்லாஹ்வுடைய தூதர், நீங்கள் என்னை நீக்குமாறு சொல்கிறீர்களே அப்படி என்று சொல்லி என்ன செய்தார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள். அந்த உறுதிக்கு முன்னால் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு என்ன, எந்த வார்த்தையும் சொல்ல முடியாத நிலையில் இருந்தது. அதே போல முர்த்ததுகளுக்கு எதிரான யுத்தம், ஜக்காத்துடைய எதிர்ப்பு யுத்தம் என்று எல்லா விஷயங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னால் வந்த எத்தனை ஆட்சியாளர்களாக இருந்தாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடன்பட்டவர்கள் தான். ஏன்னா இஸ்லாத்துடைய அந்த அத்திவாரத்தை எல்லாம் தகர்க்கக்கூடிய போராட்டங்கள் வந்த நேரத்தில் அதை நிலைநிறுத்திட்டு போவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த நபர் யாரு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எங்கட பார்வையில் நம்ம யாரை தேர்ந்தெடுப்போம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வோம், தேர்ந்தெடுப்போம். அந்த விஷயம் அதை ஒரு இமாம் அழகாக சொல்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிறைய தொழுகைகளாலோ நிறைய தர்மங்களாலோ எண்ணிக்கையில் இஹ்லாஸில் அதிகம், அவர்கிட்ட இருந்ததில் கொடுத்தது எல்லாம், அவருக்கு கிடைச்ச நேரத்தில் தொழுதது அதிகம், அது வேறு கணக்குன்னு எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால் அவருடைய அதிகம் அல்ல. மற்றவர்களோடு ஒப்பிடுகிற நேரத்தில் ஒரு இரவில் ஒரு குர்ஆனை முடித்த இமாம்களுடைய வரலாறு நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்படி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யலை, முடித்தது இல்லை. இப்படியெல்லாம் இருக்கிற நேரத்தில் எப்படி அவர் சிறப்பு பெற்றார், லிஷைஇன் வகர ஃபீ கல்பிஹி, அவரது உள்ளத்தில் இந்த மார்க்கம் சம்பந்தமாக ஏற்படுத்தப்பட்ட பதிவு. இப்போ நம்ம எல்லாரும் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் சோதனைகளை சந்திக்காமல் நம்ம வந்து மார்க்கத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு எல்லாரும் நினைப்போம். சோதனையை சந்திக்கிற நேரத்தில் உள்ள அந்த ஆட்டம் இருக்கிறது, இந்த உலகம் நம்மளுக்கு திறந்து தரப்படுகிற நேரத்தில் உள்ள அந்த ஆட்டம் இருக்கிறது, ஆட்சி தரப்படுகிற நேரத்தில், நமக்கு ஒரு ஊரில் ஒரு நிர்வாக விஷயம் தரப்படுகிற நேரத்தில், தலைமைகள் சந்தித்துக் கொள்கிற நேரத்தில், பொருளாதாரம் நமக்கு தேவைப்படுகிற நேரத்தில், நமது உள்ளத்திலே இந்த மார்க்கத்தோடு கம்பேர் பண்ணுற நேரத்தில் ஒரு ஆட்டம் ஒன்று ஏற்படுகிறது. இது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் என்ன செய்யவில்லை, இருக்கவில்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதை இமாம் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகிற நேரத்தில் சொல்லுகிறார்கள், ருப்ப அமலின் கதீரின் துகல்லிலுஹுன் நிய்யா, எத்தனையோ அதிகமான அமல்கள் இருக்கிறது, நிறைய அமல்கள் செஞ்சிருப்போம், நீயத்தை அதை சின்னதாக்கிடும், நீயத்தை அதை என்ன செய்துவிடும், சிறியதாக வைக்கிவிடும். ருப்ப அமலின் சகீரின், எத்தனையோ சிறிய அமல்கள் துகஸ்ஸிருஹுன் நிய்யா, அவைகளை எண்ணம் நீயத்து பெரிதாக்கிவிடும் என்று சொல்கிறாங்க. அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, அப்படி செய்கிற அமல் சின்னது, ஆனால் எண்ணம் வந்து அல்லாஹ்வின் பக்கம் அவர் போகக்கூடிய அந்த தாராள தன்மை வந்து இஹ்லாஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதன் காரணமாக என்ன செஞ்சிடுமெண்டா அந்த சிறிய அமலை என்ன செய்துவிடும், மிகப்பெரிய இடத்துக்கு அது கொண்டு போய் விட்டுவிடும். எத்தனையோ பெரிய அமல்களாக இருக்கும், ஆனால் அந்த எண்ணத்தின் காரணமாக அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குகின்ற முறைமையின் காரணமாக அந்த அமல் அப்படியே என்ன செஞ்சிடும், மிகவும் குறைந்து விடும். ஒரே சஃபில் எத்தனையோ பேர் தொழுவார்கள், சலஃபு அறிஞர்களுடைய ஒரு வார்த்தை, ஒரே சஃபில் எத்தனையோ பேர் தொழுவார்கள், ஆனால் அந்த தொழுகையில் வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன செய்யும், அந்த கபூலில் என்ன செய்யும், இருக்கும் நீயத். எனவே நாங்கள் கணக்கை பார்ப்போம், எண்ணிக்கையை பார்ப்போம், அல்லாஹ் தஆலா எண்ணத்தை என்ன செய்வான், பார்ப்பான். இந்த அமல் எதற்காக செய்யப்படுகிறது. அப்போ எங்களுடைய இந்த விஷயத்தில் நம்ம எவ்வளவுக்கு இந்த எண்ணத்தை கவனம் எடுக்கிறோம் தெரியுமா, நியத்து விஷயத்தில் கொஞ்சமாக தான் கவனம் எடுக்கிறோம். அல்லாஹ்வுக்காக செய்கிறோமா அப்படின்ற அளவில் மட்டும்தான் கவனம் எடுக்கிறோம். ஆனால் எண்ணத்தாலே பல கோடி நம்ம என்ன செய்யலாம், அமல்களை சம்பாதிக்க முடியும் என்பதில் நம்ம கவனம் செலுத்துவது ஒரே அமலாக இருக்கும். பலவிதமான அமல்களை தேடுவோம், இந்த அமல் கிடைக்குமா, அந்த அமல் கிடைக்குமா, நிறைய விஷயங்கள் தெரியும். இப்போ நமக்கு மறந்து போன சுண்ணாக்கள் நமக்கு கிடைச்ச அளவுக்கு சஹாபாக்களுக்கும் தெரியுமோ தெரியாது, அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய எல்மில் இருந்திருக்காது.
எல்லா பரந்த இல்மாக இருந்தாலும் தனிநபருக்கு இருந்திருக்காது. நம்ம என்ன செஞ்சிருப்போம்னா 1000 சுன்னத்துக்கள் ஒரு புக்கை கண்டா என்ன செஞ்சிருது, எடுத்து படிப்போம். 1000 சுன்னத்து என்ன அப்படின்னு படிப்பதில் நமக்கு ஆர்வம் இருக்கிறது, ஒரு அளவு வாசிப்பதில் அந்த எண்ணிக்கையை பார்த்து ஆர்வம் இருக்கிறது, நல்ல விஷயம். ஆனால் அது எண்ணத்தால் அழகுபடுத்தி அதிகரிக்கக்கூடிய எண்ணம் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. இந்த வசனத்தை பாருங்கள். அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லா அவர் பெரிய ஒரு கனி, மிகப்பெரிய வசதி படைத்த மிகப்பெரிய ஒரு ஆலிம், அறிஞர், மிகப்பெரிய ஒரு முஜாஹித், மிகப்பெரிய ஒரு அதாவது போராட்ட வீரர், இல்முக்கும் இல்மை பரப்பக்கூடியவர்களுக்கும் பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்த நபர்களில் ஒருவர் இமாம் அப்துல்லா முபாரக். அவர் சொல்றாரு, எல்லா பாருங்க, அல்லாஹ் அவருக்கு எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கிறான், கொடுத்திருக்கிறான். வசதி படைத்தவராகவும் பெரிய ஒரு ஆலிமாகவும் ஒரு முஜாஹிதாகவும் இருக்கக்கூடிய அந்த மனிதர் சொல்கிறார், ருப்ப அமலின் சகீரின் துகத்திருஹுன்னியா, எத்தனையோ சின்ன அமல்கள் எண்ணம் என்ன செஞ்சிடும், அதை கொண்டு போய் அதிகமான இடத்துல ஒரு பெரியோரு இடத்துல என்ன செய்து விடும், வைத்து விடும் என்ன செய்கிறார்கள் சொல்றாங்க. அபு ஹாசிம் ரஹிமஹுல்லா சொல்லுகிறார்கள், அதாவது எந்த தஸ்ஹீஹில் தமாயிர், உள்ளத்துடைய அந்த குறைகளை எல்லாம் அந்த எண்ணங்களை எல்லாம் நாம் சரிப்படுத்த முயற்சி எடுக்கின்ற பொழுது அந்த இடத்தில் தான் துஃபருல் கபாயிர், பெரும்பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்றார். பெரும்பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற இடமே என்ன என்றால், எண்ணங்களை நாங்கள் சரிப்படுத்த ஆரம்பிக்கிற நேரம்தான் பெரும்பாவத்துக்கான மன்னிப்பு வர ஆரம்பிக்கிறது என்று இமாம் அபு ஹாசிம் ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன செய்கிறார்கள், சொல்லுகிறார்கள். அதனால தான் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உங்களது மிகப்பெரிய கவனம் அமல் செய்வதில் இருப்பதை விட அமல் கபூலாகியதா என்பதில் இருக்க வேண்டும். உங்களோட மிகப்பெரிய கவனம் எதில் இருக்கணும், அமல் செய்வதில் இல்லை, அந்த அமல் செய்வதில் இருப்பதை விட கபூலாகியதில் இருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பள்ளியை கட்டி முடித்து விட்டு, கட்டினது என்ன பள்ளி, உலகத்திலேயே என்ன மிக சிறப்பான பள்ளி, கட்டி முடித்துட்டு என்ன துவா கேட்டாங்க, ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம், யா அல்லாஹ் எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக, எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. துஆவை செய்துவிட்டு ஒரு அமலை செய்துவிட்டு தகப்பல் மின்னா என்று சொல்கின்ற பழக்கம் நபிமார்களுடைய பழக்கம். அதை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்கிறது அப்படின்னா நம்ம அவங்க எண்ணத்தில் மிகவும் கவனமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். நாங்கள் எப்படி பார்ப்போம்னா, இஹ்லாஸாக நம்ம செஞ்சோம், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் செஞ்சோம், அதோடு நம்ம என்ன செஞ்சிடறோம், அதை முடித்து விடுகிறோம். இது கபூலாகியதா இல்லையா என்ற கவலை இருக்கிறது, கபூலாக்கப்பட்டு விட்டதா இல்லையா என்ற கவலை. அதைத்தான் குர்ஆனுடைய தஃசீராக சொல்வார்கள், முஷ்ஃபிகூன், அவர்கள் அஞ்சியவர்களாக இருப்பார்கள், பயந்தவர்களாக இருப்பார்கள். என்ன இஷ்ஃபாக் அப்படின்னு சொன்னால், அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா. ஏனென்றால் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், அதாவது ஒரு அடியானுக்கு மிகவும் கவலை தரக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, பாவம் எழுதப்பட்டது கன்ஃபார்ம். பாவம் என்ன, நான் செய்த பாவம் எழுதப்பட்டது நிச்சயம், நான் செய்த அமல் அங்கீகரிக்கப்பட்டதாண்டு நிச்சயம் இல்லை. நான் செய்த அமல் அங்கீகரிக்கப்பட்டதா என்ற நிச்சயம் இல்லை, ஆனால் நான் செய்த பாவம் நிச்சயமாக என்ன செய்தது, எழுதப்பட்டது. இந்த கவலை தான் ஒரு மூமினுடைய பெரிய ஒரு கவலை. இதிலையும் நம்ம செய்த அமலில் நம்ம புறம் பேசுகிற நேரத்தில் யாருக்கு ஒருவருக்கு வழங்கப்படுகிறதோ அந்த அமல், எந்த அமல் வழங்கப்படும், 100 அமல் செஞ்சுருந்தோம்டா அல்லாட்ட 20 கபூலாகிச்சுன்னு சொன்னால் அந்த 20லிருந்து தான் என்ன செய்யும், எடுத்து கொடுக்கப்படும். நம்ம ஒரு 30 ரமலான் தொழுதிருக்கிறோம், 30 ரமலான்லையும் தொழுது ஒரு 10 ரமலான் தான் கபூலாகி இருந்தால் நம்மளோட கணக்கில் 30 ரமலான், அல்லாஹ்வுடைய கணக்கில் அது ஒரு 10 ரமலான். புறம் பேசியவருக்கு எடுத்து கொடுக்கப்படும் எதிலிருந்து, இந்த 10லிருந்து தான் என்ன செய்யப்படும், எடுத்து கொடுக்கப்படும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக இருந்தால் அதை தான் இமாம் அப்துல்லா முபாரக் ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், யாரையாவது பற்றி நான் புறம் பேசுவதாக இருந்தால் என் பெற்றோர்களை பற்றி நான் என்ன செய்திருப்பேன், புறம் பேசியிருப்பேன். எனது அமல்களுக்கு அவர்கள் தான் மிகவும் தகுதியானவர்கள், எனது அமல்களுக்கு அவர்கள் தான் மிகவும் தகுதியான. நான் ஒரு அமலை செஞ்சு இன்னொருத்தருக்கு கொடுக்குறேன்னா யாருக்கு கொடுக்கணும், என் தாய் தந்தைக்கு என்ன செய்யணும், நான் கொடுத்திருப்பேன் அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர், இதெல்லாம் எதை காட்டுகிறது தெரியுமா, தஸ்ஹீஹுன் நிய்யா, எண்ணத்தால் நாம் எப்படி இருக்கிறோம். ஒரு அமலை செய்கிற நேரத்தில் உள்ளத்தில் ஷைத்தானுக்கு 2 விதமான லாபம். இமாம் இப்னுல் ஜௌசி ரஹிமஹுல்லா தல்பீஸ் இப்லீஸ்ல சொல்றாரு, 2 விதமான லாபம். ஒன்றில் உங்களை அமல் செய்யாமல் ஆக்குறது, செஞ்சீங்கன்னா உங்களே இமாம் ஆக்குறது. அப்படின்னு என்ன, நீங்கள் ஒரு அமல் செய்யலைன்னு வைங்க, அமல் செய்யாததுக்கான நியாயங்களை உங்களுக்கு ஷைத்தான் சொல்லிக்கொண்டே இருப்பான். செஞ்சு என்ன செஞ்சவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க, செய்கிறவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படி என்று அதை சொல்லிக்கிட்டே இருப்பான். நீங்கள் எப்படியோ போராடி அமல் செய்கிற இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா நிறைய அமலை நல்லா கூட்டி விட்டு எண்ணத்தை ஹராபாக்கிறது. எண்ணத்தை ஹராபாக்கிறேன்னா என்னென்னா, அவனை விட நான் தொழுகிறேன், அவனை விட நான் என்ன செய்கிறேன், நான் தர்மம் செய்கிறேன். ஒப்பிடுறதெல்லாம் யாருன்னா அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோட பக்கத்தில் உள்ளவரோடு தான் என்ன செய்யற, கம்பேர் பண்ணுறது. அவர் இவரை மாதிரி ஒரு ஆளாக தான் இருப்பார். உலகத்தில எல்லாம் மேலுள்ளவனை பார்க்கறது, அமல்கள் எல்லாம்
கீழுள்ளவனை பார்க்குறேன். இமாம் புகாரி அதபுல் முஃபரத்தில் பதிவு செய்கிறாரு, ஒரு ஆக்கில் சிறந்தவன் என்ன செய்வான்டா, அமல்களில் மேலுள்ளவனை பார்ப்பான், உலக விஷயத்தில் கீழுள்ளவனை பார்ப்பான். நம்ம மாறி தான் என்ன செய்வோம், பார்க்கிறோம். இந்த மாதிரியாக இல்லாமல் நம்ம ஆறுதல் படுத்திக் கொள்வதெல்லாம் இந்த முறையில் தான். ஒரு இமாம் ஒரு இரவில் முழு குர்ஆனை முடித்தார் என்று சொன்ன உடனேயே நமக்கு 2-3 கேள்வி வரும். 3 நாளை குறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத வேணான்னு சொன்னாங்களே, இவர் முடிச்சு, இது ஒரு நியாயமான கேள்வி. அடுத்த ஒரு கேள்வி வரும், என்னென்னா கதை தானே, சும்மா எழுதிப்பாங்க போல இருக்கின்ற, எப்படி அப்படி ஒரு வரலாறு தானே, அப்படியா, அதனால் சும்மா எழுதிருப்பாங்க போல. அது எதனால் வருது அப்படின்னு சொன்னால், நாம் எமது முகத்தை தான் மற்றவர்கள் எல்லாரிலையும் பார்ப்போம். எமது முகத்தை தான் என்ன செய்வோம், மற்றவங்க எல்லாம் பார்ப்போம். நான் ஒரு ஜுஸுக்கே இந்த பாடுபடுறேன், இமாம் 10 ஜுஸு ஓதிருக்கின்ற ஒரு வகையில் ஏற்றுக்கிட்டு போகலாம், அவர் முழு குர்ஆனை ஓதுறன்றது என்ன சாத்தியம் இல்லை. ஆனால் இது வெளிப்படையாக கேட்டால் குஃப்ருன்னு சொல்லிடுவாங்கன்னு ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே போய் கண்டிக்கிறது. இதே என்ன காட்டு தெரியுமா, எங்களை எண்ணங்களில் நம்ம எண்ணத்தால் கிளியர் இல்லை, நாங்கள் சரியான விஷயத்தில் இல்லைன்னு அர்த்தம். அன்புள்ள சகோதரர்களே, ஒரு நாளைக்கு 2 முறை குர்ஆன் முடித்தவர்கள்ன்ற வரலாறு என்ன செய்யுது இருக்குது. ஒன்றுக்கு தான் நமக்கு இந்த கேள்வி, ஒன்றுக்கு தான் இந்த கேள்வி. அந்த அறிஞர்கள் அந்த ஹதீஸை குர்ஆனை விளங்குவதற்காக தஃப்சீருக்காக ஓதுகின்றவருக்குரிய ஹதீஸாக அவங்க என்ன செஞ்சுக்கலாம், விளங்கி இருக்கலாம். ஏனென்றால் ஹதீஸில் என்ன வருது, 3 நாளைக்கு குறைவாக ஓதியவர் குர்ஆனை என்ன செய்ய மாட்டார், விளங்கி கொள்ள மாட்டார். விளங்குவதற்காக தஃப்சீருக்காக ஓதுவதாக இருந்தால், அறிவோட விளக்கத்தோடு ஓதனமாக இருந்தால் 3 நாளை குறை என்ன செய்யக்கூடாது, ஓதக்கூடாது என்று அவர்கள் புரிந்திருக்கலாம். அல்லது இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரசூலாங்க தடை என்று சொல்லவில்லை, சிறப்பு என்றதை என்ன சொல்லி காட்டுவதற்கு சொல்லிக்கலாம். அல்லது அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் போன்று உலக வாழ்க்கையை புறக்கணித்து வாழக்கூடியவர்களுக்கு இந்த மாதிரி ஓதுறது என்ன தடை என்று புரிந்திருக்க, ஏதோ ஒரு தவறான விளக்கம் அவங்க ஒட்டிந்திருக்கலாம். அது தவறான விளக்கம் தான், தவறான விளக்கம் என்ன செஞ்சிருக்கலாம், அது இருந்திருக்கலாம். அவங்களோட இஜ்திஹாத் அடிப்படையில் அது சரியாக என்ன செய்திருக்கலாம், இருந்திருக்கலாம். அப்படி நம்ம நினைக்காம நமக்கு முதலாவது என்ன வருதுன்னா, இமாமும் நானும் அப்படி ஒரு தலைப்பெடுக்கலாம், இமாமும் நாங்களும் அப்படின்னு தலைப்பெடுத்தா இமாம்கள் அப்படி ஓதுறிக்க ஒரு சான்ஸ் ஒன்று இருக்குமா, நம்ம சந்தேகத்தோட பார்ப்பதற்கு காரணம் வரலாற்றில் அது சாத்தியமா இல்லையான்றது அல்ல. நமக்குள்ள பிரச்சனை என்னண்டா, நான் அந்த இடத்துக்கு நினைச்சாலும் என்ன அடைய முடியாத இடத்துல இருக்கிறேனே என்றதால எல்லாரையும் கெட்டவனாக்கிறது. நமக்கு முடியாதா, எல்லாரும் கெட்டவன், சரியா என்ற இடத்துக்கு ஆறுதல். ஒரு கெட்டவனுக்கு பெரிய ஆறுதல் என்ன, இன்னொரு கெட்டவனை காண்றது தான். ஒரு அமல் செய்யாதவருக்கு பெரிய ஆறுதல் என்ன, நல்லவன் அமல் செய்யாமல் இருக்கிறது. நாங்கள் ஆறுதல்கள் தான் தேடுகிறோமே தவிர மாறுதல் யாராவது தேடுறோமா? பெரும்பாலும் மாறுதல் தேடுறது என்னது, குறைவு. ஆறுதலாக நான் செய்யாததுக்கு என்னென்ன காரணங்கள் வேண்டும். தஸ்ஹீஹுன் நிய்யா, தொழுகிற நேரத்தில் கூட இப்போ இந்த ரமலான் ஆரம்பிக்குது, ஒவ்வொரு ரமலானுடைய ஆரம்பத்திலும் எங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும், போன ரமலானை நாசமாக்கிட்டோம், இந்த ரமலானை சிறப்பான முறையில் என்ன செய்யணும். இந்த ரமலான் முடிவில் என்ன நினைக்க போகிறோம் இப்போ எல்லாருக்கும் தெரியும் தானே, என்ன இந்த ரமலானும் போச்சு, இன்ஷா அல்லாஹ் 2025வது ரமலானை நம்ம என்ன செய்வோம், சரிப்படுத்துவோம். இது நம்ம நினைப்போம், இப்போ நினைக்கிறோம், இப்போ என்ன முடியும் அப்படின்னா எங்களுடைய எண்ணத்தில் ஒரு பெரிய ஒரு பலகீனம் என்ன செய்கிறது, எங்கேயோ இருந்து கொண்டிருக்கிறது. அதை உட்கார்ந்து சிந்திப்பதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை. நேரம் இருக்கு, ஆனால் அந்த நேரத்தை வேறு வேறு விஷயங்கள் என்ன செய்கின்றன, பாழாக்கி கொண்டிருப்பதுதான் மிக முக்கியமான காரணம். மிக முக்கியமான காரணம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, முதலாவது அம்சம், இந்த ரமலானையோ அல்லது சிறப்பான மாதங்களையோ சிறப்பான அமல்களையோ நீங்கள் அடைகிற நேரத்தில் அந்த அமலை விட அதிகமாக தஸ்ஹீஹுன் நிய்யா, நீயத்தை சரிப்படுத்திட்டோமா என்பதை யோசிங்க. நீயத்தை சரிப்படுத்தி விட்டோம் என்றால் அல்லாஹ்வுக்காக செய்கிறோமா, நம்ம அதில் முகஸ்துதி இருக்கிறதா, நம்ம அந்த அமலை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறோம், அந்த அமலில் எங்களுக்கு கூடுதலான கவனம் எதிலே இருக்கிறது என்பது தான். இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமூக கட்டமைப்பாகவே உருவாக்க நினைத்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளி வாயிலில் யாராவது டிஃப்ரெண்ட்டாக நீண்ட நேரம் தொழுது கொண்டிருந்தால் ரசூல் நாங்கள் பாராட்டிய ஒரு சம்பவத்தை நீங்கள் காண மாட்டீங்க. பள்ளி வாயிலில் ஒருத்தர் நீண்ட நேரம் தொழுது கொண்டிருக்கிறார், ரசூல் ஸல்லல்லாஹு மா தஉதுனஹு ஃபீக்கும், இவரை உங்களை நீங்கள் எப்படி கருதுகிறீர்கள்? அப்போ என்னது மின் ஹியாரினா, எங்களில் மிகவும் சிறந்தவர். ஏன் நிறைய தொழுகிறாரு, மிகவும் சிறந்தவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸ ஹாதா மின் ஹியாரிக்கும், அவர் உங்களில் சிறந்தவர் கிடையாது, இவர் உங்களில் சிறந்தவர் கிடையாது. அலைக்கும் மினல் அமாலி மா துதீகூன், அமல்களில் உங்களில்
முடிஞ்சதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா நீங்கள் சோர்வடையும் வரைக்கும் அல்லாஹ் சோர்வடைய மாட்டான். அல்லாஹுக்கு சோர்வு என்றைக்கும் இல்லை. ஆனால் உங்களை விட்டு அல்லாஹு தாலா பார்வையை என்ன புறக்கணிக்கின்ற ஒரு பார்வை வரை நீங்கள் சோர்வடைஞ்சாதான் அந்த மாதிரி அல்லாஹு தாலா என்ன செய்ய மாட்டான், அடைய மாட்டான். அந்த சோர்வு ஹகீகத் யதார்த்தமானது. ஆனால் மனிதர்களுக்கு மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை புரிந்து கொள்ளக்கூடாது. இப்போ இந்த செய்தியில் நம்ம என்ன தெரிஞ்சு கொள்கிறோம் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தில் பாராட்டவில்லை. அதனால தான் ஹதீஸ்களில் பார்க்குறோம், அஃதலுல் அமாலி அதுவமுஹா வ இன் கல்ல, அமல்களில் மிகச்சிறந்தது குறைந்திருந்தாலும் தொடர்ந்திருப்பது, குறைந்திருந்தாலும் தொடர்ந்திருப்பது. ஆனால் தொடர்ந்திருக்கிற சாத்தியம் இல்லை, குறையும். நம்ம மினிமம் லெவலெல்லாம் தாண்டி போகிறது குறையக்கூடாது, அதான் முக்கியம். குறையும் என்பதில் சந்தேகமே கிடையாது. எல்லாருக்கும் ஒரு தகல்லுல் ஏற்படும், எல்லாருக்கும் ஒரு ஃபுத்தூர் சோர்வு என்ன செய்யும் ஏற்படும், ஏற்பட்டுத்தான் ஆகும், அதில் சந்தேகமே இல்லை. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன லிகுல்லி அமலின் ஷிரத்தன், ஒவ்வொரு அமலுக்கும் என்ன, அதாவது ஒரு 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 ஆர்வம் இருக்கிறது. அஃப்வன் இன்ன லிகுல்லி அமலின் ஷிரத்தன், ஒவ்வொரு அமலுக்கும் என்ன செய்கிறது, ஒரு ஒரு உத்வேகம் இருக்கிறது. இன்ன லிகுல்லி ஷிரத்தின் ஃபத்ரத்தன், ஒவ்வொரு உத்வேகத்துக்கும் என்ன, அதாவது ஒரு சோர்வு இருக்கிறது. நம்ம என்ன செய்யணும், உற்சாகமான நேரத்தில் அதை என்ன செய்யணும், பயன்படுத்திக்கொள்ளணும். சோர்வான நேரத்தில் அதை விட்டுறணும். இது என்ன செய்யறா, உற்சாகமான நேரத்தில் அதை சோர்வாக்கிறது, உற்சாகப்படாத அப்படின்றது. உற்சாகத்தை நிர்வகிக்கணும், அது வேறு விஷயம். ஆனால் உற்சாகம் வார நேரத்தில் ஒரு அளவுக்கு என்ன செய்யணும், நம்ம அதை செய்து கொள்ள வேண்டும். தஸ்ஹீஹுன் நிய்யா மிக முக்கியம். ஆனால் இன்றைக்கு நம்ம தொழுகையுடைய விஷயங்களில், இபாதத்துடைய விஷயங்களில், தான தர்மங்கள் விஷயத்தில் நம்ம இதை யோசிக்கிறோம். அறிஞர்கள் எந்த அளவுக்கு சிந்தித்தார்கள், தஸ்ஹீஹுன் நிய்யால ஒரு சொந்தக்காரருக்கு தர்மம் செய்கிறோம், ஊரில் தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு பணம் கொடுக்குறோம், அதை விட தெரியாத ஒருத்தனுக்கு நம்ம கொடுக்கறது இதே பொதுவாக கொடுக்கக்கூடிய தர்மங்கள், உறவுகளை சேர்ந்து நடப்பதற்கு கொடுக்கக்கூடிய தர்மங்கள் சிறப்பானது. பொதுவாக கொடுக்கக்கூடிய தர்மங்களில் சொந்தக்காரருக்கு தெரிஞ்சவருக்கு கொடுப்பதை விட தெரியாத ஒரு ஆளுக்கு கொடுக்கறது இதயத்துக்கான சோதனை. எதுக்கான சோதனை, உள்ளத்துக்கான சோதனை. நீங்கள் திருப்பி அவனை பார்க்க மாட்டீங்க, திருப்பி அவரோட பேச மாட்டீங்க, திருப்பி அவனை காண மாட்டீங்க. அப்படி இருக்கிற டைமில் உங்களுக்கு இன்பம் கிடைக்காது, கொடுத்த இன்பம் என்ன செய்யாது, கிடைக்காது. நீங்கள் கொடுத்த ஒருவர் உங்களை கண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் எப்படி இருக்கிறீங்க என்று இன்னொருத்தர்கிட்ட இவர் தான் நமக்கு எல்லாமே என்று சொல்கிற நேரத்தில் நமக்கு ஒரு புலாங்கிதம் வருதானே, அதுக்காக வேண்டி அந்த அந்த சந்தோஷம் இருக்குதானே, அதெல்லாம் நீங்கள் சொல்லி தெரியாதீங்க என்று சொல்லிட்டு கூட மனசால் நினச்சிக்கிட்ட ஒருத்தன் சொல்லலைன்னு வைங்களே, நன்றி கட்டவங்க இப்படி தான் அப்படி என்ன மாதிரி என்ன அப்படியும் பேசிக்கிறது. இந்த இன்பமெல்லாம் எதிர்பார்க்குறோம். தெரிஞ்சவங்களுக்கு தர்மம் செய்கிற சந்தர்ப்பத்தில், அறிஞ்சவங்களுக்கு தர்மம் செய்கிற சந்தர்ப்பத்தில், அறியாதவன் வந்தால் மிஞ்சி போனால் 10 ரூபா இல்லாட்டி 5 ரூபாவோட முடிச்சிடுறது. ஏன், நமக்கு என்ன பிரயோஜனம், உலகத்தில் மரியாதை கிடைக்குமா, அந்தஸ்து கிடைக்குமா, யாரா பாராட்ட போகிறாங்களா, எதுவும் செய்ய போகிறதில்லை. அதனால தான் மிம்பர்கள் கட்டத்தில் உள்ள கவனம் வீட்டு கூரையை கொடுக்கறதுக்கு இருக்காது. ஏன்னா மிம்பர் ஊரே கேட்கும், இந்த மிம்பர் யார் கட்டினது, யார் கட்ட, அவர் தான் எல்லாம் கட்டுவார், வழங்கிட்டா அவர் தான் இதே என்ன செய்வார், கட்டுவார் அப்படின்ற லெவலுக்கு மிம்பர் இருக்கும். ஆனால் ஊரில் உள்ள ஒருவருடைய கூரை, ஒருவருடைய மலசல கூடம் செய்கிறதுக்கு இருக்காது. யார் கேட்க போகிறா? இந்த இடங்கள் எல்லாம் சரிபிழை என்பதல்ல, அவர் செய்கிறது சரிதான், ஒரு மிம்பர் கட்டுறதுக்கு உதவுறது நல்ல விஷயம்தான், சரிபிழை அல்ல. இது எண்ணத்தால் உயர்ந்தவர்கள். அல்லாஹு தாலா உயர்ந்த எத்தனையோ தர்மங்களை செய்த சஹாபாக்கள் இருந்தும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிற தர்மங்கள் எல்லாம் யாருடைய, அஷ்அரியா கோத்திரத்துடைய தர்மம். ஒருவருக்கு நைட்டில் விளக்க அணைத்து அவருக்கு சாப்பாடு கொடுத்த அந்த தர்மம். வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் கஸாஸா, தங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் அவர்கள் மற்றவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் என்று சொல்லக்கூடிய தர்மம். இந்த விஷயங்களை தான் அல்லாஹ் தாலா என்ன செய்கிறான், அதாவது சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அந்த வார்த்தை இருக்கிறது ஒரு அழகான வார்த்தை. சிறிய அமலாக இருந்தாலும் எண்ணம் என்ன செய்யும், அதை பெரிதாக்கும். அதே போல் அந்த சரியான நியத்து பெரிதாக்கும். பெரிய அமலாக இருந்தாலும் எண்ணம் என்ன செய்யும், குறைவாக்கிவிடும். சிலருடைய எண்ணங்களை நீங்கள் பார்க்கலாம், அதாவது அழகாக கஷ்டப்பட்டு எழுந்து வீட்டில் வித்திரு தொழுது எல்லா அமல்களையும் செய்துவிட்டு முன் சஃப்பில் வலது சலாம் கொடுத்துட்டு இடை சலாம் கொடுக்கறதுக்கு 2 நிமிஷம் எடுத்துருவார். ஏன், வலதில் யார் வந்தீங்கன்னு பார்க்குறது, விளங்கிட்டா, அஸ்ஸலாமு அலைக்கும்ட்டு அப்படியே அந்த பக்கத்தை என்ன செய்யறப்பா, யார் யார் வரல, இந்த பக்கத்தில் என்ன செய்கிற, யார் யார் வரல, தொழுதுட்டு இமாமோட யார் யார் வரல என்று ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு தர்மம் செஞ்சுட்டு போயிடுறது. தொழுகையை தவாப் செய்து கொண்டிருப்பார்கள். அப்படியே தவாப் செய்து கொண்டிருந்து ஊரில் இவனெல்லாம் உம்ராவுக்கு வரல, இவனெல்லாம் ஹஜ்ஜுக்கு வரல, என்ன செய்கிறது, பேசுகிறது. அத்தனை யாருக்கு, அவருக்கு. இந்த அமல்களால் என்ன பிரயோஜனம், இந்த அமல்களால் நமக்கு என்ன கிடைக்க போகிறது? நான் செய்த அமலை நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று தான் இருக்கணும். எங்களுடைய எண்ணப்பாடு எப்படி தெரியுமா இருக்கணும், மிகப்பெரிய ஒரு சஹாபி போல வாழ்வதற்கான முயற்சி இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் ஆக கெட்டவனை கண்டாலும் இவன் என்னை விட சிறந்தவனாக இருக்கலாம் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய எண்ணத்துடைய போராட்டமாக இருக்கணும்.
வாழ்க்கை ஒரு சஹாபியுடைய வாழ்க்கை போல வாழ்வதற்கான முயற்சி உச்சகட்டமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம லிஸ்ட்டிலே சேர்க்காமல் வச்சிருப்போமே. இப்போ நம்ம அமல்களில் கூட குறைய இந்த தொழு வாரவங்க இப்படி படிக்க வரோம் அதில் தானே பார்ப்போம், அவர் கூட இவர் குறை. இதல்ல, இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வராமல் ரோட்டில் நம்மளோட தவ்வாவுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருப்பானே, அவன் கூட தப்பனா நான் தப்ப முடியாது என்று நினைக்க வேண்டும். காரணம் என்னண்டா, அவன் ஆல்ரெடி பணிவாக தான் இருப்பான். அவன் ஆல்ரெடி பணிவாக தான் இருப்பான். என்ன எப்படி இருப்பான்டா, நீங்கள்லாம் பெரிய ஆக்கள் தவ்வாவோட அதோ இதோட சம்மந்தப்பட்டவங்க, நமக்கு இந்த ஃபசாது என்ன இப்படியான வாழ்க்கையில் போயிட்டு அவன் ஏற்கனவே பணிவுன்னு பணிவாக தான் இருக்கும். அதான் ஒரு அறிஞர் சொல்கிறார், உள்ளத்தில் பணிவையும் இறைவனுக்கு முன்னால் மன்னிப்பையும் தாழ்வையும் கொண்டு வரக்கூடிய பாவம் பெருமையை கொண்டு வரக்கூடிய அமலை விட என்ன சிறந்தது. பெருமையை கொண்டு வரக்கூடிய அமலை விட சிறந்தது என்று அல்லாஹு தாலாவுக்கு மிகவும் வெறுக்கக்கூடிய அமல் அது பெருமை. அல்லாஹு தாலாவுக்கு மிகவும் வெறுக்கக்கூடிய அமல் பெருமை. ஏன்டா எங்களோட அமலுக்கான சொர்க்கம் அல்ல கிடைக்கக்கூடிய சொர்க்கம். ஒரு நாளைக்கு ஒருத்தர் வேலை செஞ்சதுக்காக வேண்டி மிஞ்சி போனால் ஒரு 400 ரூபா 500 ரூபா கொடுக்கலாம். யாராவது 1 லட்சத்தை தூக்கி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. சொர்க்கம் அப்படி தானே நமக்கு தரப்படுது. சொர்க்கம் போகிறவங்களுக்கு செஞ்ச அமலுக்கு கணக்கு பார்த்தா சொர்க்கம் அது. அந்த கூலிக்கு நம்ம எந்த அமலாவது ஈக்குவல் ஆகுமா? அப்படி இருக்கிற நேரத்தில் எங்களோட எண்ணங்களுக்கு அல்லாஹு தாலா தரக்கூடிய கூலி தான் சொர்க்கம். அந்த எண்ணத்தால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? சிறப்பானவர்களாக உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும், உயர்ந்தவர்களாக வாழ வேண்டும். உலகத்தில் வாழக்கூடிய ஆக தாழ்ந்த மனிதரை கண்டாலும் கூட என்னை விட இவன் என்ன சிறந்தவன் என்று என்ன செய்ய வேண்டும்? நினைக்க வேண்டும். உண்மையாக ஆழத்தால் அதை என்ன செய்ய வேண்டும்? நினைக்க வேண்டும். இந்த விஷயம் ரமதான் வருகிற நேரத்தில் தசைஹுன் நீயான்றது தான். நீங்கள் அந்த எண்ணங்களை என்ன செய்யுங்க? உள்ளத்துக்குள்ளே உருவாக்குங்க. அந்த எண்ணங்களை உள்ளத்திற்குள்ளே உருவாக்கி அதை தூய்மைப்படுத்தி அதை நம்ம அல்லாஹ்வுக்கு முன்னால் அழகுபடுத்தி கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த எண்ணப்பாடு இருக்குமாக இருந்தால் அந்த இன்பத்தை தேடவே வேண்டாம். அந்த இன்பத்தை தேடவே வேண்டாம். அது 2வது பகுதியாக நான் சொல்கிறேன். இந்த எண்ணத்தோடு சம்பந்தப்பட்டது தான் 2வது பகுதி. அது என்னென்னா, உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே ஒரு சிறான ஒரு அமல், 2 அமல் 3 அமல் கட்டாயம் நம்ம பேண வேண்டும். ஒரு சிறான ஒரு அமல், அதாவது உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும்தான் அது என்ன தெரியும், மனைவிக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு என்ன தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அமலை நீங்கள் வாழ்நாளில் ஒரு அமல் நீங்கள் செய்கிறீங்களா அப்படி நீங்கள் பட்டியல் போட்டு பாருங்கள் பார்ப்போம். பணம் கிடைக்கிற வழி தெரியாமல் இருக்கும், சம்பளத்தில் அமௌண்ட்டு தெரியாத இருக்க வாய்ப்பு இருக்குது, உலக விஷயத்தில் நிறைய காணி நிலம் வாங்கி போட்டு போய் எவனுக்கு தெரியாமல் பாதுகாத்திருப்போம். அதெல்லாம் நம்ம செய்வோம். ஆனால் அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கு இடையில் எவனுக்கும் தெரியாத ஒரு அமல் இருக்கான்னு பாருங்கள். ஏண்டா அதுக்கு பெரிய பொறுமை தேவை. அதுக்கு என்ன பெரியோரு பொறுமை தேவை. எந்த ஒரு சப்ஜெக்டை பேச வந்தாலும் நமக்கு அந்த முதலாவது நம்ம செய்கிறத காட்டிடணும்ன்ற ஒரு எண்ணம் என்ன செஞ்சிடும் வந்துடும். அற்பமான ஆசை. முன்னால் உள்ளவனால் என்ன செய்யலாம்னு கேட்குறேன். இவர் பெரிய தர்மமே செஞ்சிருப்பார், பல லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்திருப்பார், பல மாதங்களுடைய உழைப்பாக இருக்கும். அந்த முன்னால் உள்ளவருடைய புகழுக்காக என்ன அதை சொல்லிடுவார். அவனால் எதுவும் செய்யலாது, அவனால் உங்களுக்கு எதையும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல் மத்ஹ் அஸ்ஸபஹ். அல் மத்ஹ் என்ன அஸ்ஸபஹ்ன்றாரு. புகழ்ச்சி என்ன தெரியுமா? அறுத்து விடுறது தான் புகழ்ச்சி. அதாவது நம்ம கையாலாகாத ஆளாக மாறக்கூடிய ஒரு இடம். புகழுக்கே மயங்காத ஒரு மன்னனிடத்தில் போய் ஒருத்தர் சொன்னாரா, நீங்கள் புகழுக்கே மயங்காதவர், அதில் மயங்கிட்டாரா. இதுதான் புகழுடைய ரகசியம். புகழுடைய ரகசியம் நம்ம புகழுக்கு மயங்க மாட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருப்போமே, அதை ஒரு புகழாக மாற்றி விட்ருவாங்க. புகழுக்கே மயங்காதவர், அந்த புகழில் இவர் மயங்கிப்பார், அவருக்கு தெரியாது. பார்த்தீங்களா, நான் புகழுக்கு மயங்காதனால அல்லாஹு தாலா தந்த அந்தஸ்து என்ன, இதுதான் புகழுக்கு மயங்கிறது. அதுதான் என்ன புகழுக்கு மயங்கக்கூடிய விஷயம். இந்த ஒரு மனோநிலையால் யாருக்கும் அல்லாஹ்வுக்கும் அவருக்கு இடையில் ஒரு சிறான ஒரு வேலையை வச்சுக்கள் எல்லாம் இருக்கு, ஒரு அமலை செய்யலாம் இருக்கு. சிலர் செய்கிறாங்க 5 வருஷம் 6 வருஷம் செய்கிறாங்க, யாராவது கேட்க மாட்டானான்னுக்கிறாங்க. யாராவது கேட்க மாட்டான். இது இப்படி நீங்கள் ஏதாவது அல்லாஹ்வுக்கு உங்களுக்கு இடையில் ஒரு ரகசியமான அமல்கள் இருக்குதான். சில வேளை இந்த மஜ்லிஸில் உள்ள யாருக்காவது அப்படியான அமல்கள் இருக்கும். அவருக்கும் என்ன மனதில் என்ன எண்ணம் வரும், நம்ம உண்டு செய்கிறோமே, அது எப்படி இவருக்கு தெரியாதே, எப்படி தெரியும். 2வது ஒரு பிரச்சனை என்ன செய்ய, மனிதன் உள்ளத்தில் அது வரும், செய்யக்கூடியவனுக்கு அது வரும். நம்ம யார் இவன் யார் என்ற லெவலில் நம்மளோட சிந்தனை என்ன செய்ய அது வரும். நம்ம செய்கிறது யாருக்காக வேண்டி, அல்லாஹ்வுக்காக வேண்டி. ஆனால் அது வராது. அட்லீஸ்ட் ஒரு சிரிப்பாலையாவது நம்ம ஒரு முன்னுரையை காட்டி அவர் கேட்க மாட்டாரா என்ற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வரும். யாராவது 5 பேர் இருக்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் யாராவது ஒருவர் இவரை பார்த்தா இவர்கிட்ட ஒரு அமல் ஒன்று இருக்கிற ஒரு தோரணை விளங்குதுன்னு சொல்லி பாருங்கள், அவருக்கு வேறு எந்த கவனமும் வராது, உங்களே தான் ஃபோக்கஸ் பண்ணுவார்.
நீங்கள் அதை மறுபடி கேட்க மாட்டீங்களாண்டு. இப்படிப்பட்ட ஒரு பலகீனத்தோடு நம்ம இருந்து கொண்டிருக்கிறோமே, எப்படி நம்ம வந்து அல்லாஹ்வுக்கு முன்னால் அந்த நியத்தில் பலமாக இருக்க முடியும்? அற்பமான புகழ்ச்சி, இவரால் எதையும் கூட்டவும் முடியாது, எதையும் குறைக்கவும் முடியாது, எதையும் மாற்ற முடியும், உங்களுக்கு எந்த அந்தஸ்தையும் தரவும் முடியாது, இந்த உலகத்தில் ஏதாவது தரஜாக்களை என்ன உயர்த்தவும் முடியாது. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் நம்ம இதை விரும்புகிறோம் பார்த்தீங்களா? அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இப்படி நம்ம விரும்புகிறோம் பார்த்தீங்களா? இந்த இடம் வந்து அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு சிறு இல்லை அப்படி என்பதை நமக்கு காட்டுகிறது. இந்த சிறு இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு அல்லாஹ்வுக்கும் உங்களுக்கு இடையே நம்ம பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கிற. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, இன்னல்லாஹ யுஹிப்புல் அப்த தகியல் ஹஃபியல் கனின்னு சொல்லி. ஹஃபி அதாவது மறைவான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக நம்ம இருக்க வேண்டும். மறைவானன்னா நம்ம சமுதாயத்தில் எவ்வளோ அறியப்பட்டவராக இருந்தாலும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விட சிறந்தவராக நீங்கள் வெளியே விளங்கக்கூடாது. தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குதே, அதை விட சிறந்தவராக நீங்கள் வெளியே விளங்குறீங்கண்டா நயவஞ்சகத்தில் ஓரத்தில் தான் நம்ம இருக்கிறோம். சிம்பிள் அடையாளம். நயவஞ்சகத்தை நம்ம உள்ளத்தில் வந்து முழுசாக நம்ம முனாஃபிக்காக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நயவஞ்சகத்தில் அடையாளத்துக்கு முதல் அம்சமே என்ன தெரியுமா? தனிப்பட்ட வாழ்க்கையை விட வெளிரங்கமான வாழ்க்கையில் நீங்கள் மிச்சம் நல்லவராக விளங்குறீங்கண்டா நீங்கள் ஈமானில் சரியான இலையில் என்ன இல்லைன்ற அர்த்தம். நீங்கள் எப்படி விளங்கணும் தெரியுமா? தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் பெரிய இபாதத்தாளி, பெரிய தர்மசாலி, வெளிப்படையான வாழ்க்கையில் உங்களை வந்து என்ன அப்படி மதிக்கிறாங்க இல்லை, உங்களை அப்படி நினைக்கிறாங்க இல்லை. அப்படி நினைக்கிறாங்க இல்லைன்றதான் நிறைய பேர் கவலையை. நீங்கள் பாருங்கள், யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தொழுகிற இதில் சுன்னத்து இபாதத்துகளை பழக்கங்கள் இல்லையான்னு கேட்டு பாருங்கள், அழுகிற லெவலில் இருக்கிறாங்க. சரி, என்னை பற்றி இப்படி கேட்டான் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு மாத்திரம் சொல்கிறேன். நான் இந்த தொழுகை விஷயத்தில் எப்படி ஒரு இந்த பழக்கம் ஆரம்பித்தார், ஹிஸ்ட்ரி ஒன்றிக்கேண்டி இப்படி ஆரம்பித்து அவனுக்கு ஒரு வரலாறை சொல்லி அவனுக்கு ஒரு புகழை உண்டாக்கி அவன் சும்மா ஏதோ போகிற போக்கில் யதார்த்தமாக கேட்டிருப்பான் விளங்கிட்டா. அதுக்காக வேண்டி அவனை அரமணித்தியால் அவனோட டோட்டல் அமலை என்னது இருக்கிறவங்க இருக்கிறாங்க. சைத்தான் அந்த மாதிரி நபர்களை அனுப்பி வைப்பேன். நமக்கு அவரை கேட்கவும் கூடாது, அவர் அப்படி கேட்கவும் கூடாது, யாருடைய அமலை நம்ம அப்படி கேட்கவும் கூடாது. அந்த நேரத்தை நம்ம அந்த பதிலுக்கு என்ன போகவும் கூடாது. இந்த நிலைமை நம்மிடத்தில் இருக்கிறதா? நம்மளால் அதை பாதுகாக்க முடிவதில்லையே, நம்மளுக்கான அந்த சந்தர்ப்பத்தை நம்ம செய்ய முடிவதில்லையே. உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் அப்படி இருக்கணும். உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் அப்படிமா, அதாவது அலிபுனு ஜைனுல்லா சொல்லுவோமே, ஹுசைன் ரலியல்லாஹுடைய மகன் அலி, அவர் மரணிக்கிற நேரத்தில் அவருக்கு ஒரு வாழ்க்கையில் இவர் வந்து நிறைய இருந்து தர்மம் செய்கிறவர் இல்லையே என்ற ஒரு பேரை சில மக்கள் பேசினாங்க. அவர் ஏரியாவில் உள்ள மக்கள் கொஞ்சம் அப்படி இல்லையே, பெரிய என்ன தர்மங்கள் குறைவே அப்படி இந்த மாதிரி பேசினாங்க. அவர் உடனே தர்மத்தில் பட்டியலை அக்கௌண்டரை கூப்பிட்டு காட்டி, இந்த பாருங்கள் லிஸ்ட்டை அப்படின்னு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இவன் கூலி தர போகிறதும் இல்லை, அதுக்காக நான் கொடுத்த வேண்டிய பெருமிதம் இல்லை. ஏன் அல்லாஹ் கபூல் செஞ்சானா இல்லையான்னு தெரியாது. அதனால் அந்த மாதிரி நபர்களுடைய விமர்சனங்களை பொறுப்பது எனக்கு நன்மையாக மாறும் என்று நினைக்கணும். அப்படி பொறுப்பது நன்மையாக மாறும் நினைக்கணும். இந்த மஜ்மு ஃபத்தாவா இருக்குது, மஜ்மு ஃபத்தா இப்னு தைமியாட, அதை தொகுத்தவர் அப்துர் ரஹ்மான் இப்னுல் காசிம். அவர் வந்து நிறைய பிரயாணங்கள் அங்கே இங்கே போகக்கூடியவர். அப்படின்னா மனைவியோடு இருக்கிற காலப்பகுதிகள் குறைவு, அது அப்படி பிரயாணங்களாக போகிறவர். அவரோட மனைவிட்டு ஒரு வார்த்தை சொல்கிறார், இன்னக்க லவ் இஹ்தஸப்த வ ஸபர்த ஃபலகி மிஸ்லு அஜ்ரி. நாங்கள் போகிற இந்த தவா பயணங்கள், பிரயாணங்கள், இந்த புத்தகங்களை சேர்க்கிறது, இந்த சிரமங்கள், இதை நான் போயிடுறேன். அதே நேரத்தில் உனக்கு நிறைய என்ன சிரமங்கள் இருக்கும். அதன் காரணமாக நீ அதை பொறுத்தால், அதை அல்லாஹ்விடத்தில் கூலியாக நீ எதிர்பார்த்தால், எனக்கு கிடைக்கிற அதே கூலி உனக்கும் கிடைக்கும் என்றார். எனக்கு கிடைக்கக்கூடிய அதே கூலி உனக்கும் கிடைக்கும். அந்த சபர், அந்த கூலியை எதிர்பார்த்தலின் மூலம் என்றார். அவ்வளவுதான். அவங்களுக்கு அந்த ஒரு வார்த்தை தான் அவங்கள மாற்றிச்சு. அவங்க கொஞ்சம் சஞ்சலப்பட்டு கண்டிருப்பாங்களே, அதோடு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அதை பொறுத்து கொண்டார். அதை என்ன செஞ்சார், பொறுத்து கொண்டார். அதாவது தாரீக், ஒரு வரலாற்று குறிப்பு என்று சொல்கிற ஒரு 4 பாகம், அவருடைய 4 பாகத்துடைய நூலில் முன்னுரையில் அவரோட மகன் இதை என்ன செய்கிறாரு சொல்கிறாரு, என்ற தாய்க்கு தந்தை செய்த என்ன இந்த ஒரு உபதேசம் உண்டு. அப்போது ஒரு பெண்ணுக்கு எவ்வளோ அழகான ஒரு ரகசியமான அமல் செய்யலாம், வெளி உலகத்துக்கே விளங்க. ஏன்னா அவங்களுடைய அதிகமான அமல்கள் எதில் இருக்கும்னா சபரில் இருக்கும். அவங்களோட அதிகமான அமல்கள் என்ன செய்யும், சபரில் இருக்கும். அதிகமான அமல்கள் என்ன செய்யும், அவங்களுடைய அல்லாஹ்விடத்தில் கூலி எதிர்பார்த்து அதாவது ஒரு நல்ல விஷயத்தில் இருக்கிறவருக்கு பிள்ளைகளுக்கு துணையாக இருத்தல், கணவனுக்கு துணையாக இருத்தல், தந்தை தாய்க்கு என்ன துணையாக இருத்தல், சகோதரர்களுக்கு துணையாக இருத்தல். இதன் மூலம் அவங்க காட்டக்கூடிய பொறுமை போதுமானது, அவங்களுடைய கூலிக்கு பொறுமை போதுமானது, அவர்களுடைய கூலிக்கு அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வோட மனைவிமார்கள் என்பதற்காகத்தானே அதை நம்ம சொல்கிறோம். அவங்க செய்த அமல்களில் அவங்களோட பெரிய அமல் என்ன தெரியுமா, நபிகளாரோடு பொறுத்தது. அது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். சூரா தஹரீமில் என்ன செய்கிறான்
சொல்லி காட்டுகிறான். நீங்கள் சபர் செஞ்சால் உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களுக்கு 2 கூலி என்ன செய்யும், உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி. எனவே அன்புள்ள சகோதரர்கள், இந்த பகுதி இருக்கிறதே, நம்ம அதாவது தனிப்பட்ட ரீதியாக இருக்கக்கூடிய நிலையில் நமது தனிப்பட்ட வாழ்க்கையை விட வெளிப்படையான வாழ்க்கை குறைவாக இருக்கணும். அப்போ அவருக்கு அந்த பேர் கிடைக்கிது. யாருக்கு? அலி இப்னுல் ஹுசைன் ஜைனுல் ஆபிதீன் சொல்கிறவருக்கு அந்த பேர் கிடைச்சாலும் அவர் யார்கிட்டையும் எதுவுமே என்ன செய்யலை, சொல்லலை. ஏன்னா இதெல்லாம் எனக்கு அஜிராக மாறும். நான் உண்மையிலே அல்லாஹ் கபூல் செஞ்சது அஜிர். அல்லாஹ் கபூல் செய்யலைன்னா இவங்களோட விமர்சனம் உண்மையாக இருக்கும். அதன் மூலமாக அல்லாஹ் எனக்கு என்ன செய்வோம், அதை சபர் செஞ்சனால மன்னிக்கும். அப்படி தான் நினைக்கணும். இது கூட பிள்ளை என்ன, நான் வெளிரங்கமாக சொல்லக்கூடாது என்ற இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொள்கிறேன். உள்ளத்தால் பெருமையாக இருக்கக்கூடாது. உள்ளத்தால் என்ன, இவங்களுக்கெல்லாம் சொல்லி என்ன பிரயோசனம், இவனெல்லாம் நம்மகிட்ட கேள்வி கேட்க வர அளவு கேட்கறது இல்லை. அதனால் ஒரு அலட்சிய சிரிப்பு, என்ன ஒரு அலட்சிய பார்வை, இது பெருமையோட உச்சகட்ட உஜுப். இது என்ன, பெருமையோட உச்ச. அது கூட உங்களுக்கு வரக்கூடாது. எப்படி வரணும்டா, கேட்கக்கூடியவன் என்னை விட சிறந்தவனாக இருக்கலாம். கேட்கக்கூடியவனில் 1000 தர்மம் என்னை விட என்ன செய்யலாம், இருக்கலாம். அதை விட அதிகமான பாவங்கள் என்னிடத்தில் இருக்கலாம். இதுதான் அமல் சிர். இந்த சில நீங்கள் தனியான அமல் கூட செய்ய தேவையில்லை. இந்த சிர் இருந்தாலே போதுமானது. எது, இந்த உலகத்தில் நீங்கள் எப்பொழுது விமர்சிக்கப்படுகிற நேரத்திலும் கூட உங்கள் உள்ளம் அதற்கும் மீறி நான் என்ன பணிவானவன், அதை தாண்டி நான் அந்த விமர்சனத்துக்கு தகுதியானவன் நினைக்கக்கூடிய நிலைமை வருமாக இருந்தால், தனிப்பட்ட ரீதியாக நினச்சி பார்க்கக்குள்ள அப்படி இருக்கும். மோதிர டைமில் தான் நீயத்து வெளிப்படும். இப்போ தனியாக நீங்கள் உட்காந்து உங்களை யோசிச்சு பாருங்கள் பார்ப்போம். உலகத்தில் நீங்கள் தான் பணிவானால் மாதிரி அந்த பதவியை விட்டு கொடுத்தேன், இந்த தலைமையை விட்டு கொடுத்தேன், நான் போட்டி எந்த பண்பாடுகள் அப்படின்னு தான் உங்களுக்கு இருக்கும். ஒருத்தனோட மோத விட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களோட அந்த உள்ளத்துடைய உண்மையான நிலை என்ன செய்யும், வெளிப்படும். அவர் மரணிக்கிறார். அலி இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிறார்கள். நிறைய ஏழைகள், ஊரில் காணாத ஏழைகள் அவரோட ஜனாசால வைக்கிறாங்க. என்னன்னு கேட்டால், இவர் எங்களுக்கு உணவுகளை சுமந்து தருவார், வீட்டுக்கு கொண்டு வந்து என்ன செய்வார், சேர்ப்பார், நிறைய செலவழிப்பார் என்று அன்றைக்கு தான் நிறைய ஏழைகளை என்ன செய்கிறாங்க அந்த மக்கள் காண்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். இது அல்லாஹு தாலா அவருக்கு கொடுத்த என்ன ஒரு சனா உல் ஆபிர், போகிற போக்கில் கிடைத்த ஒரு புகழ். அவர் கேட்பதற்கு அவர் இல்லை. அந்த நிலையை பற்றியும் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னார்கள். மக்கள் மரணத்துக்கு பின்னாலும் இஹ்லாஸ் இல்லாமல் வைக்கிறாங்கண்டா. நான் மௌத்தாகினா நிறைய கிரௌடு வருவேன்னு நினைக்கிறான். பார்த்தீங்களா, அங்கே அவன் இஹ்லாஸ் இல்லாமல் வைக்கிறான். பாருங்கள், மரணித்த பிறகு நம்ம யாரையும் பார்க்குறதுக்கு கூட இல்லை. அப்போ கூட இந்த மனுஷன் எண்ணத்தை பார்த்தீங்களா, நம்ம மௌத்தாகிறத கற்பனை பண்ணி பார்க்குறது. இவன் வருவானா, அவன் வருவானா, இவெல்லாம் இவன் எப்படியும் வரமாட்டான் தான், அவன் வந்தால் என்ன வராட்டின்னு இவனுக்குள்ள கவலை, இவனுக்கு உள்ள பேச்சு, இவனா பதில் சொல்லிக்கிறது, இவனா சிந்திச்சுக்கிறது. இந்த மனநோய் இருக்குதா இல்லையா? அந்த ஜனாசால எனக்கு 4 பேர் துவா கேட்குற அளவுக்கு நடந்து கொள்ளணும், எனது இறுதி நிலை எப்படி இருக்கும் என்ற கவலை தானே ஒருத்தன்ட்ட இருக்கணும். அந்த கவலையை விட்டு இவனுடைய சிந்தனை என்ன, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம என்ன செய்கிறோம் பாருங்க. இவனுடைய யோசனை இந்த நேரம். சிலர் இந்த கொரோனாவில் பலர் மரணித்தார்கள். சில பிள்ளைகள் சொல்கிறாங்க, இந்த வாப்பா நல்ல வேலை கொரோனாவில் மரணித்தார், மற்ற டைமில் மரணிச்சு ஊருக்கே க்ரௌடு வந்திருக்குமெண்டு. என்னத்துக்கு இது இதன் காரணமாக நீங்கள் இதை சொல்கிறீங்க? சிலருடைய குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நடக்கக்கூடிய ஜனாசாக்களில் கூட இன்றைக்கு சரியாக ஒரு அவ்வளோ குரோடாக 80 சகன் 90 சகன். இது ஜனாசாவுடா வலிமாவுடா, அல்லது இதை நீங்கள் சொல்கிறதுனால உங்களுக்கு என்ன லாபம், இதை என்ன செய்கிறது? உங்களுடைய வரலாற்றை பின்னால் நீங்கள் சம்பந்தப்படாத ஒருவர் அந்த வரலாற்றை பேசினால் அது பிழை அல்ல. ரசா பிழை அல்ல. ஒரு மனிதனை பற்றி புகழ்ந்து சொல்வது பிழை அல்ல. அது தானாக நடந்தால் என்ன, அது பிழை அல்ல. ஆனால் இதை நம்ம வலுக்கட்டாயமாக இதை சேர்க்கிறோமே, அது சரியானதா? இது நம்ம நினைத்து பார்க்க வேண்டாமா இல்லையா? இந்த மாதிரியான சிந்தனை போக்கு ஏன் எங்களுக்கு வருது? சிறு இல்லை. அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கு இடையில் எந்த ஒரு விமர்சனம் வந்தாலும் நீங்கள் அதை அமலாக மாற்றிக்கொள்ளலாம். நீங்கள் அதுக்கு தகுதி இல்லைன்னு உங்களுக்கு விளங்கினேடா, உடனே அந்த விமர்சனம் அதை அமலாக மாற்றிக்கொள்ளலாம். என்ன, யா அல்லாஹ் இல்லாத ஒன்றை கொண்டு என்ன செய்கிறான், என்னை விமர்சிக்கிறான். சில பொழுது என்ற இன்னொரு பாவம் அதுக்கு காரணமாக இருக்கலாம். இன்னொரு இமாம் இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, வாழ்க்கை துணை அதாவது ஒரு வம்புத்தனமான வறட்சியாக பேசக்கூடிய, ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்ளக்கூடிய அமைப்பிலான வாழ்க்கை துணை சிலருக்கு அமைஞ்சிடும். ஒருவருக்கொருவர் என்ன செஞ்சிடும், அமைஞ்சிடும். இதை பற்றி இமாம் இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட இடத்தில் சைதுல் காத்திர் அவரை சொல்கிறார், என்னென்னா அவங்க என்ன விளங்கணுமெண்டா, இதுக்குள்ள என்ன மாதிரி நடந்து கொள்றேன்னு பெரிய வழியெல்லாம் ஒன்றும் இல்லை, பொறுமை தான் இதுக்கு என்ன வழி. காரணம், நீ செய்யக்கூடிய சில பாவங்களுக்கு பரிகாரமாக அல்லாஹு தாலா இது என்ன செய்திருக்கிறான், ஏற்படுத்தி இருக்கிறான். கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன், நீ அதில் சபர் செய்.
அதில் என்ன செய்? சபர் செய். தொடர்ந்து நல்ல முறையில் பேசு. சபர். உனக்கு கஷ்டப்படுகின்ற ஒவ்வொரு நிமிடங்களிலும் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நீ சபர் செஞ்சுக்கிட்டே வா, உனக்கு அது அஜிராகவே என்ன செய்யும்? மாறிக்கொண்டே வரும். அதை அல்லாஹ் உனக்கு தந்திக்கிறான். காரணம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு அந்தஸ்தை வைத்திருப்பான். அவன் செய்யக்கூடிய அமல் அதை கொண்டு போய் என்ன செய்யாது? அவனை சேர்க்காது. அந்த அமல் அவன் அவ்வளோ அமல் செய்யலை. அல்லாஹு தஆலா ஃபலா யஸாலுல்லாஹு யப்தலிஹி பிமா யக்ரஹ், அல்லாஹ் அவன் வெறுக்கக்கூடியதை கொண்டு சோதித்து கொண்டே இருப்பான். அந்த பொறுமையின் காரணமாக அதை கொடுக்கறதுக்கு, பொறுமையின் காரணமாக அந்த அந்தஸ்தை கொடுக்கறதுக்கு. இந்த உண்டை விளங்கி அதை மட்டும் நம்ம சபர் செஞ்ச மாட்டா. யாராவது மனைவியை பற்றி வெளியே முறைப்பட்டு கொண்டும், கணவனை பற்றி வெளியே முறைப்பட்டு கொண்டு இருப்போமா? முறைப்பட வேண்டிய விஷயங்கள் அது கோர்ட்டுக்கு போக வேண்டிய விஷயங்கள். ஆனால் முறைப்படுறது யார்கிட்ட? ஊரில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். உங்கள்கிட்ட மட்டும் தான் சொல்கிறேன், உங்கள்கிட்ட மட்டும் தான் சொல்கிறேன். மனைவி பற்றி எல்லாருக்கும் தெரியும், கணவனை பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஒத்தனும் தீர்வு சொல்கிறேன். இல்லை, அவன் வீட்டில் அந்த பிரச்சனை இருக்குது, அவன் வெளியே சொல்ல போகிறது இல்லை. அவன் என்ன செய்கிறதில்ல? வெளியே சொல்ல போகிறது இல்லை. இதை நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால், இதை புரிந்து கொள்ளாமல் அதை அஜிராக மாற்றிருக்கலாம். உங்களை பற்றி ஒருத்தர் புறம் பேசினான் ஒரு செய்தி வருது, ஹத்திசா பண்ணிக்கங்க, அதை அஜிராக என்ன செய்யலாம்? மாற்றிக்கொள்ளலாம். உங்களை பற்றி இன்னும் சொல்ல போனால், யா அல்லாஹ் இவர் செய்கிற விமர்சனத்தை விட நான் தகுதியான. அபூபக்கர்லாம் என்ன சொல்லுவாங்க? நிறைய சலஃபுகள் என்ன சொன்னாங்க? அல்லாஹும்ம லா துஆஹித்னி பிமா யகூலூன் வஃபிர் லி மா லா யஅலமூன் வஜஅல்னி கைரம் மிம்மா யதுன்னூன். யா அல்லாஹ், அவர்கள் சொல்வதை கொண்டு என்னை குற்றம் பிடித்து விடாதே. சலஃபுகள் பயந்த இடம். பாராட்டொண்டு வந்தா இவன் சொல்றதை விட நான் தகுதியானவன் நினைக்கலவங்க. இவன் சொல்றதுக்கு நான் தகுதியானவன் இல்லை என்று அல்லாஹ்வுக்கு என்னை பற்றி தெரியும். அல்லாஹும்ம லா துஆஹித்னி பிமா யகூலூன், அவர்கள் சொல்வதை விட்டு என்னை குற்றம் பிடித்து விடாதே. வஃபிர் லி மா லா யஅலமூன், அவர்களுக்கு தெரியாதவைகள் உண்டு, அவைகளை எனக்கு மன்னித்து விடு. அவங்களுக்கு தெரியாதவை என்னது? நிறைய உண்டு, அது உனக்கு தெரியும், மன்னித்து விடு. அதே போல வஜஅல்னி கைரம் மிம்மா யதுன்னூன், அவர்கள் நினைப்பதை விட என்னை உயர்ந்த அந்தஸ்தில் ஆக்கு. அவங்க ஒரு அந்தஸ்து நினைப்பாங்க, அதை விட உயர்ந்த அந்தஸ்தில் என்ன செய்து விடு? ஆக்கிவிடு. நம்ம கேட்க வேண்டிய துவா இதெல்லாம் இதோட சம்பந்தப்பட்டது, நீயத். அப்போ உங்களுக்கு அல்லாஹ்வுக்கு இடையில சிர் ஒரு ரகசியம் இருக்கிறண்டா, உங்களுக்கு அமல்களே செய்ய முடியாது விட்டாலும் இந்த பொறுமை, இந்த விட்டு கொடுப்பு, இந்த பணிவு, அந்த பணிவை நீங்கள் பணிவாக இருக்கிறவர் என்று தெரியாமல் போகட்டும், அதுதான் நிம்மதி. அதனால தான் பிரபல்யம் ஒரு சோதனை. பிரபல்யம் என்ன? ஒரு சோதனை. ஏன்னா உங்களுக்கு தகுதி இல்லாத அத்தனை புகழ்ச்சி உங்களுக்கு வந்து சேரும். பிரபல்யம் ஒரு சோதனை. என்ன தெரியுமா? உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புகழ்ச்சியில் 90% நீங்கள் தகுதியே இல்லை. நீங்கள் தகுதியே இல்லை. புகழ்றவனுக்கு சரியாக புகழவே தெரியாது உலகத்தில். நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் சரி, ஒன்று குறைச்சி புகழும் அல்லது கூட்டி புகழுவோம். குறைச்சி புகழ்ந்தால் கவலை வரும். இன்னொரு விஷயம் இருக்குது, அதை நீங்கள் விட்டுட்டீங்கன்றுவோம். சரியா? ஏன் குறைச்சிட்டாண்டா? கூட்டிட்டான்னு சொன்னால் ஓரளவு சமாளிச்சுட்டு பேத்துருவோம். ஏன்னா இருக்கிற பரவாயில்ல நல்லது தானேட்டு போயிடுவோம். இருக்கிறதால என்ன மாட்டேன். இதெல்லாம் நம்மளோட பிரச்சனையோட சிர் நமக்கு ஒரு இது இருக்க வேண்டும். ஒவ்வொரு இமாம்களுடைய வாழ்க்கையிலும் இது இருக்கும். ஒவ்வொரு இமாம்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். எத்தனையோ சலஃபுகள் காலையில் வீட்டிலிருந்து உணவுகளை கட்டி கொண்டு போய்க்கிறாங்க. அதை ஏழைகளுக்கு தர்மம் செய்வார்கள். வீட்டுக்கு வந்து என்ன நோன்பு திறந்துட்டு வந்து சேருவார்கள். அவங்க நோன்பு திறந்த விஷயம் அவங்களோட மனைமார்களுக்கு தெரியாது. அப்போ இந்த செய்திகள் மாணவர்கள் மூலம் அறியப்பட்டு என்ன செய்யுது வருது. ஏன்னா ஒரு ஆசிரியருடைய வளமை யாருக்கு தெரிய வந்துடும்? மாணவருக்கு என்ன செஞ்சிடும்? தெரிய வந்துடும். அவரோடு இருக்கிறவங்களுக்கு தெரிய வந்துடும். இந்த விளக்கத்தையும் சேர்த்து நான் ஏன் சொல்கிறேன்னா, எங்களோட கேள்வி முதல்ல அங்கே தான் போகும். இது சப்ஜெக்டை எடுக்கிறதுக்கு முன்னால் கேள்வி அங்கே தான் போகும். எப்படி தெரியும் இவருக்கு? சரியா? இதெல்லாம் மாணவர்களுக்கு என்ன? மாணவர்களுக்கு பொதுவாக ஒரு ஆசிரியரோடு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவரை பற்றிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன செய்திருக்கும்? தெரிந்திருக்கும். இந்த மாதிரியான வரலாறு விஷயங்கள் நம்ம நிறையவே என்ன செய்யலாம்? அறிஞர்களோட வாழ்க்கையில் அவர்கள் ஒரு அமலால், ஒரு இபாதத்தால் தாங்கள் அறியப்படுவதை ஃபித்னா என்று நினைத்தார்கள். உண்டு அறியப்பட்டுட்டா உங்களுக்கு ஒரு துவா கபூல் ஆகிட்டுன்னு வைங்களேன். நீங்கள் ஒரு துவா கேட்குறீங்க, உங்களுக்கு நல்லா விளங்குது, நீங்கள் கேட்ட துவா என்ன செஞ்சுட்டு கபூலாகி விட்டது, உடனே என்ன செஞ்சுட்டு கபூலாகி விட்டேன்னு விளங்கினா நீங்கள் புரிஞ்சுக்கங்க, இதை பிரபலியப்படுத்தி தெரிய வேணாம். இது நீங்கள் ஃபித்னாக்குள்ளாக்குறீங்க மற்றவங்களை. ரெண்டாவது உங்களையே வந்து என்ன செய்றீங்க? புகழ வைக்கிறீங்க. யாருக்கு சொல்லலாமண்டா ஒருத்தர் சோதனையில் அகப்பட்டு அடிக்கிறார், தடுமாறுறாரு. அவர்கிட்ட நம்ம என்ன செய்யலாம்? துவா கேளுங்க. எனக்கும் வாழ்க்கையில் என்ன செஞ்சுக்குது, இப்படி ஒரு அனுபவம் நடந்திருக்குது, உங்களுக்கு அது படிப்பினே இருக்கும், முடிச்சிடலாம். இது அப்படி இல்லை. அந்த ஆளுக்கு துவா கபூல் செஞ்சதை 10 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருப்பார். நீங்கள் பாருங்கள், எந்த மஜ்லிஸில் உட்கார்ந்தாலும் எனக்கு ஒரு சம்பவம் நடந்து, இது 10 வருஷமாக அவர் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாருன்ட்டு சொல்லக்கூடிய மக்கள் இருக்கிறான். உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்துதா, நீங்கள் என்ன நினைக்கணும்டா, அல்லாஹ் உங்களை நல்லவர்ன்றதுக்காக கபூல் செஞ்சால் நினைக்கக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு கீழுள்ள மக்களுக்கு செய்கிற உதவியால் உங்களுக்கு கபூல் செஞ்சிருக்கலாம். காஃபிராக இருந்தாலும் இரத்த உறவை சேர்ந்து நடக்கிறவனுக்கு அல்லாஹ் உதவி செய்வான். காஃபிராக இருந்தாலும் இரத்த உறவை சேர்ந்து நடக்கக்கூடியவனுக்கு அல்லாஹ்வோட உதவி என்ன செய்யும்? வரும். ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடியவனுக்கு நீங்கள் தகுதியே இல்லாதவராக இருந்தாலும் பொருளாதாரம் வரும். நீங்கள் கொடுக்குறீங்கன்னு பாலத்தை உங்களுக்கு கிடைச்சதுக்காக ரப்பி அக்ரமன் அல்ல, தரவில்லை என்பதற்காக ரப்பி அஹானனும் அல்ல.
அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தி விட்டான்னு அர்த்தம் இல்லை, என்னை சங்கைப்படுத்தி விட்டான்னு அர்த்தம் இல்லை. இதை வச்சு நம்ம முடிவெடுக்க இயலாது. அப்படின்னா காரூன் தான் சிறந்தவர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தாழ்ந்தவர்னு அர்த்தமாகிறோம். ஆனால் அந்த பழக்கம் நம்மகிட்ட என்ன செய்து இருக்கிறது? அன்புள்ள சகோதரர்களே, மாற்றிவிட வேண்டும். இந்த முக்கியமான 2 பகுதிகள் இது. இறுதியாக ஒன்றை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். அதாவது நிறைய செய்திகள் இருக்கு. அதாவது நமது அமல்களை நம்ம சம்பாதிக்க முடிந்த கோட்டை விடக்கூடிய பகுதிகள். மிக பிரதானம் எண்ணங்களால் நாம் எவ்வளவு தூரம் பயணித்திருக்கிறோம் அல்லாஹ்வோட நெருங்கி, எம்மை உயர்த்தாமல் எம்மை பணிந்து வைத்துக்கொண்டு. 2வது, எமக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும் தெரிந்த தொடர்பு என்ன, யாருக்குமே தெரியாமல், தெரிய விரும்பாத, தெரிந்தால் கவலைப்படுகின்ற வேதனைப்படுகின்ற விஷயமாக எந்த அமல்கள் எங்கள்கிட்ட என்ன செய்து இருக்குது. 3வது சகோதரர்களே, அமல்களிலேயே தேட முடிந்த மிக இலகுவாக சிறப்பான எல்லா அறிஞர்களும் முதல் அந்தஸ்தில் வச்ச அமல் என்ன தெரியுமா? அடுத்தவருக்கு நல்லதை சொல்லிக் கொடுப்பது. அடுத்தவருக்கு நல்லதை சொல்லிக் கொடுப்பது. அது நீங்கள் உலமாக்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, படித்து பட்டதாரிகளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அரபு மொழி படித்த பண்டிதராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பல்லிகு அன்னி வலவு ஆயா, என்னிடமிருந்து ஒரு செய்தியேனும் நீங்கள் எத்தி வைங்க. உண்டை படிச்சிங்களா அதை சொல்லுங்கள். படிக்காத எல்லாம் சொல்கிறது, படித்ததை சொல்கிறது இல்லை. விளங்கிட்டா? படித்ததை நீங்கள் என்ன செய்யுங்க, சொல்லுங்க என்ன சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அப்படி சொல்ல போய் தான் இன்றைக்கு ஒரு காலத்தில் கால ரசூல்லாங்க சொன்னாங்கண்டா அது எந்த கிதாபு என்ன கிரந்தம் என்று இல்லாத ஒரு காலத்தில் இன்றைக்கு புகாரி என்றும் முஸ்லிம் என்றும் திருமிதி என்றும் நசாயி என்னும் இப்னு மாஜான் அபுதான் சாதாரண பொது மக்கள் கொள்கை ஏற்காதவர்களோட வாயிலிருந்து இந்த கிரந்தங்களுடைய பெயர்களும் ரசூல்லாங்க சொன்ன ஹதீஸ். இப்போ இந்த பயான் பண்ணினா முக்காவாசி ரசூல்லாங்க சொன்ன செய்தி எல்லாருக்குமே என்ன தெரியும் என்ற அளவுக்கு ஹதீஸ்களுடைய பரம்பலுக்கு என்ன காரணம்? பல்லிகு அன்னி வலவு ஆயா. அப்போ மேலுக்கு நிற்கிறது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். மேலுக்கு நிற்கிறது அல்லாஹ்வுடைய தூதர். எதை எடுத்தாலும் கால ரசூலுல்லாஹ் என்று வரக்கூடிய வார்த்தை, காலல்லா என்று வரக்கூடிய வார்த்தை, அவைகளை வழிந்து சொன்ன, அவைகளை வழிமொழிந்து சொன்ன, குர்ஆன் சுன்னா வாழ்படி நடந்த அறிஞர்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய சமுதாயத்தில் வருமாக இருந்தால் எங்கேயோ போயிடும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அறிவை மற்றவர்களிடத்தை எடுத்து வைப்பது இருக்கிறதே. நீங்கள் ஒரு அறிவை படிக்கிறீங்க, இதை அடுத்தவருக்கு எடுத்து சொல்கிறீங்க, அவர் அமல் செய்கிறார், நீங்கள் அமல் செய்யலை, உங்களுக்கு அந்த கூலி வந்துடுது. நீங்கள் அமல் செய்யலை, ஆனால் நீங்கள் செஞ்ச கூலி உங்களுக்கு என்ன செய்கிறது? வருகிறது. நீங்கள் அமல் செய்கிறீங்க, ஆனால் செய்யாத ஒரு நாள் இருக்கிறது, அவர் அந்த நாளில் செய்கிறாரு, அவரோட கூலி உங்களுக்கு என்ன செய்யுது? வருகிறது. நீங்கள் செய்யாத ஒரு நேரம் அவர் செய்து கொண்டிருக்கிறார், நீங்கள் உலக வாழ்க்கையில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு மனைவியோட பிள்ளைகளோட பேசிக்கிண்டிருக்கிறீங்க, உங்களுக்கு அந்த நன்மை என்ன செய்து? எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது. அவர் 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, உங்களுக்கு 5 பேருடைய கூலி என்ன செய்து? வருது. அந்த 5 பேரும் ஒரு 10-20 பேருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, அத்தனை பேருடைய கூலியும் உங்களுக்கு என்ன செய்து? வருகிறது. இப்படியே நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா நிச்சயமாகவும் இந்த காலத்தில் மீடியா பரம்பல் வேகமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நீங்கள் ஒரு நல்ல செய்தியை நீங்கள் படித்து விளங்கி அடுத்தவருக்கு கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, அது உலகத்தில் எங்கே போனாலும் வந்து சேரும். மனதுக்குள்ள நம்ம தவறு செய்யக்கூடியவர்கள், பாவம் செய்யக்கூடியவர்கள், பிழை செய்யக்கூடியவர்கள், நான் செய்யாமல் சொல்றதா என்ற சைத்தானுடைய ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டாம். நீங்க சொல்ல சொல்ல நான் செய்யாமல் இருக்கிறேனே என்று மன வருத்தம் வேதனை உங்களை செய்ய வைக்கும். நான் சொல்றேன், நான் செய்கிறேன் இல்லையே அப்படின்னு. லிம தகூலூன மா லா தஃஅலூன், நீங்கள் செய்யாத ஏன் சொல்லுகிறீர்கள் என்ற வசனம் அதுக்கு சொல்லப்பட்டதல்ல. அது சொல்லப்பட்டது நான் தர்மம் செய்வேன், அது செய்வேன், இது செய்வேன் என்று சொல்லிட்டு செய்யாமல் இருக்கிறது. செய்வேன் சொல்றது வாக்களிக்கிறது, அதுக்கப்புறம் என்ன செய்யறது இல்லை, சொல்லுவதில்லை. மற்றவர்களுக்கு சொல்வீர்கள் என்றது அதல்ல. நீங்க செய்கிறேன்னு சொல்றீங்க, செய்யாம இருக்கிறீங்க, வாக்கு மாறுறீங்க, அதுக்கு சொல்லப்பட்டது. அல்லாஹ் தஆலா சொல்ல வானான்னு அப்படி சொல்லவே மாட்டான். மற்ற மாதிரி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, தஅமுருன அன்னாஸ பில் பிர்ரி வ தன்ஸவுன அன்ஃபுஸக்கும் வ அன்தும் தத்லூனல் கிதாப அஃபலா தஅகிலூன். நீங்க மக்களுக்கு நல்லதை ஏவறீங்க, உங்களே மறந்துட்டீங்களே. அப்ப அல்லாஹ் அந்த இடத்துல சொல்ல வானான்னு சொல்லல, உங்களே மறக்காதீங்கன்னு சொல்றான். உங்களை என்ன செய்ய வேண்டாம், மறக்காதீங்கன்னு சொல்றான். இமாம் இப்னு ஹிப்பான் சொல்றாங்க, லவ் லம் யஇதில் ஆஸின மன் ஹுவ முத்னிபு ஃபமை யஇதில் ஆஸின பஅத முஹம்மதின். அதாவது பாவிகளே பாவிகளுக்கு உபதேசம் முகமதுக்கு பின்னால் யார் தான் இந்த சமுதாயத்தில் உபதேசம் செய்ய முடியும்? உலகத்தில் யாரும் யாருக்கு என்ன செய்ய முடியாது, உபதேசம் செய்ய முடியாது. இமாம் இப்னு ஹிப்பான் நுஸ்ஹத்துல் அதாவது ரௌதத்துல் உக்கலா என்ற நூலில் என்ன செய்கிறார் சொல்றார். எனவே அன்புள்ள சகோதரர்கள், நம்ம பிழை செய்கிறோமா, பிழை செய்து கொண்டு அதை மாற்ற முயற்சி எடுத்துக்கொண்டே அடுத்தவனுக்கு சொல்லுங்க. 4 பேர் 5 பேர் சொல்ல நீங்கள் வெக்கப்படுவீங்க, நீங்கள் செய்யலையே என்று கேட்கறத வெக்கப்படுவீங்க. அது உங்களை செய்வதற்கான ஒரு விஷயமாக என்ன செய்யும், மாறும். நீங்கள் ஒரு விஷயத்தை 10 பேருக்கு 10 பேர், 100 பேருக்கு 100 பேர், 1000 பேருக்கு 1000 பேர், இத்தனை பேருக்கு சொல்லிக் கொடுத்து நீங்கள் மரணிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் உலகத்தில் செய்த கட்டுமான சதகா ஜாரியாக்களை விட இது நிற்காது. இது போய்கொண்டே இருக்கும். இது என்ன செய்யும், போய்கொண்டே இருக்கும். நீங்கள் பல 1000 பேருடைய அமல்களுக்கு சொந்தக்காரராக என்ன செய்வீங்க, மாறுவீங்க. இப்படிப்பட்ட சிறப்பொண்டு இருந்தும் நம்ம அறிவை தேடுறோம் இல்லைண்டா.
அறிவை படிக்கிறோம் இல்லை என்று சொன்னால் அதுக்கு பின்னால் அமல்களை நம்ம குறையண்டோம்டா என்ன அர்த்தம்? நிச்சயமாக எங்கள்கிட்ட அந்த வேட்கை இல்லை, அந்த ஆர்வம் இல்லை, அந்த ஹெர்ஸ் இல்லை அப்படின்னு தான் என்ன அதனது அர்த்தம். இந்த விஷயத்தை மட்டும் ஆழ் மனதில் பதிய வைத்துக்கொண்டு இந்த 3 செய்திகளில் நம்ம கவனம் எடுக்க முடியுமா? ஒன்று தஸ்ஹீஹுன் நிய்யா, எண்ணங்களால் மிக அழகான ஒரு நிலைக்கு நம்ம மாறுதல். இரண்டாவது இறைவனுக்கும் எனக்கும் இடையிலான ஆழமான இரகசியமான தொடர்பும் அந்த வணக்கமும். இந்த உலகத்தில் எவன் தெரிந்து கொள்வதை நாம் விரும்புவதில்லை, தெரிந்து கொண்டாலும் நான் அங்கீகரிக்கப்பட்டவன் அல்ல என்ற எண்ணத்தில் நம்ம தாழ்ந்து என்றைக்குமே என்ன செய்வது? நிற்பது என்கின்ற அந்த உயர்ந்த நிலை. அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உயர்ந்து கொண்டே போவீங்க இந்த அஸ்தால. ஏன்னா நீங்கள் தேடுறது யாரை? அல்லாஹ்வை தேட தேட அல்லாஹ் என்ன செய்வான்? உயர்த்தி கொண்டே போவான். மூன்றாவது அறிவை படிங்க, பரத்துங்க. ஒரு செய்தியை படித்தா கூட 4 வருஷம் முடிச்ச பிறகு தான் வெளியே சொல்லுவேன்னு நினைக்காதீங்க. அதுக்காக வேண்டி நம்ம படிக்காத நம்ம சொல்ல போகிறதில்ல. படித்ததை எனக்கு அறிவு இருக்குது, அதை மட்டும் நான் என்ன செய்கிறேன்? நான் சொல்லுகிறேன். அந்த ஒரு செய்தியை நிறைய நீங்கள் அறிவாளி என்பதற்கல்ல, நான் நிறைய தெரிஞ்சிக்கின்றதுக்கல்ல, நான் பல இடத்துல படிச்சுக்கிறேன்றதுக்கல்ல, உண்டு அமல் அட கூலி எனக்கு என்ன தேவை என்று நீங்கள் சொல்லி கொடுத்து பாருங்கள். அது 1000 பேருக்கு எத்தனையோ பேருக்கு போய் சேர்கிற. வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒரு விஷயத்தை படித்தா உட்கார வச்சு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, மனைவிக்கு சொல்லிக் கொடுங்க. வாப்பா எனக்கு இதெல்லாம் உபதேசம் பண்ணுறதுக்கு இவருக்கு எந்த தகுதியும் இல்லை என்று பிள்ளை நினைக்கட்டும், மனைவி நினைக்கட்டும். அதில் சபர் செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு கூலி தருவான். அந்த மாதிரி ஒரு இடத்தை நீங்கள் என்ன செய்யுங்க? உருவாக்குங்க. அது பெரிய அஜ்ருள்ள வாழ்க்கையாக அல்லாஹ் என்ன செய்வான்? ஆக்குவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமல்களுடைய இது போன்ற வழிமுறைகள் எல்லாம் புரிந்து சிறப்பான முறையில் அமல்கள் செய்து அல்லாஹ்விடத்திலே கபூலை பெற்ற மக்களாக மனைவி அமக்கிருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.